அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. தொழுகையின் இறுதி அத்தஹியாத்து இருப்பில் ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையின் இறுதி அத்தஹியாத்து இருப்பில் ஓத வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு துஆவை ஏற்கனவே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் மற்றொரு துஆவை அறிந்து கொள்வோம். முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1030வது ஹதீஸிலிருந்தும் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 832வது ஹதீஸிலிருந்தும் இந்த துஆவை அறிந்து கொள்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வமின் அதாபில் கப்ர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். புகாரியில் இடம்பெறக்கூடிய 832வது ஹதீஸில் கூடுதலாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம் என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் வேதனை, மண்ணறை வேதனை, வாழும் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்கள், மரணிக்கும் தருவாயில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், தஜ்ஜால் மூலம் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பாவம் மற்றும் கடன் ஆகியவற்றை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதாக இந்த துஆ அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வமின் அதாபில் கப்ர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். மீண்டும் மீண்டும் இந்த ஆடியோவை கேட்டு மனனம் செய்து கொண்டு தொழுகையின் இறுதி அத்தஹியாத் இருப்பில் ஓதி வருவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.